ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பலாப்பழம் வாங்க தான். பலாப்பழம் வாங்கி சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால பலாப்பழம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கேஜி 39 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சித்திரக்கனி ஆரம்பிக்கிறப்ப பலாப்பழம் இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா மணக்கிற சூப்பரான ஒரு பழமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவர் கட் பண்ணிட்டு இருந்தார் ஹஸ்பண்டு. பிடிடி அப்போ தான் இந்த பக்கம் பிக்க முடியும், என்னால் ஒருத்தனால பிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ தான் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் கடைசியாக 2ஆக பொளந்துட்டோம் பலாப்பழத்தை. பொளந்துட்டு பார்த்தா சரி அவ்வளோக்கா பழுக்கலை, லைட்டாக தான் பழுத்துருந்துச்சு. ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை இன்னொரு பாதி அப்படியே நியூஸ் பேப்பர் போட்டு மூடி எடுத்து வச்சாச்சு, நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து தொடுறேன்ட்டு இருந்தால் நாங்கள் க்ளீன் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த டப்பாவில் போடுங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தா. பார்க்கவே எவ்வளோ அறிவாக பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கையில் எடுத்து கொடுத்தா அதையும் சாப்பிடல, அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் எப்படா பயமுறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பலாப்பழத்தை சும்மா தூக்கி காமிச்சுனே பயந்து ஓடிட்டு இருந்தா. ஏன்னு தெரில, தொட்டு பார்த்துட்டாலோ என்னமோ தெரில, அது குத்துறனால பயந்து ஓடிட்டு இருந்தா. மொத்தம் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அவர் தூக்குனாலே பயந்துக்கிறா. ஏன் பயந்துக்கிறான்னு தெரில. சரி வான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட பலாப்பழம் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்.